ஹாய் தம்பிகளா, எல்லாருக்கும் வணக்கம். தம்பிகளா, நமக்காக இந்த ஆண்டு முழுவதும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களாக இருந்து நம்மளோட சாப்பாட்டுக்கு, நம்மளோட படிப்புக்கு, நம்மளோட அத்தியாவசிய தேவைகளுக்கு நமக்காக ஒவ்வொரு தடவையும் பார்த்து நம்மளோட ஒரு அப்பாவாக ஒரு அம்மாவாக இருந்து நிறைய உதவி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இறைவனோட அருளும் ஆசீர்வாதமும் எப்பவும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம மனதார இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம். அந்த நேரத்தில் வரப்போகிற 2025 அவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வசதியையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்து எப்பவும் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருக்கக்கூடிய ஆண்டாக மாறணும்னு சொல்லி நம்ம குடும்பத்தினருக்காக நம்ம எல்லாரும் இறைவன்கிட்ட வேண்டிக்கலாமா? இதுவரைக்கும் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்துருப்பீங்க. இந்த ஆண்டும் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய முதல் நல்ல விஷயமாக நான் பார்க்குறது அன்னதானம். அதாவது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. ஒருத்தரோட பசியை போக்குறவங்க கடவுளுக்கும் மேலானவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நாங்கள் கடவுளாக பார்க்குறது நீங்கள் மட்டும்தான். கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய முதல் நல்ல காரியமாக இந்த குழந்தைகளுக்கான ஒருவேளை சாப்பாடு கொடுத்து அவங்க முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கும்போது கண்டிப்பாக கடவுள் எப்போவுமே உங்கள் கூட இருந்து உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுப்பாரு. இறைவனோட அருளும் ஆசீர்வாதமும் எப்பவும் உங்களுக்கு கிடைச்சி மிக்க மகிழ்ச்சியாகவும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தோடவும் இந்த 2025 உங்களை வரவேற்குன்ற நம்பிக்கையில் நாங்கள் உங்கள்கிட்ட மனதார கேட்டுக்கிறோம். நீங்களும் நம்ம குடும்பத்தினரும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், இறைவனோட அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம குடும்பத்தினருக்காக நாங்கள் மனதார இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். நம்ம குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்கள் இல்லத்தின் சார்பாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம்.